ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜாய் கிரா லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து நைட்டே சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். என்னடா சுண்டலை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. சுண்டல் வச்சுட்டு எனக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் மார்னிங் நார்மல் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டு வதக்கல, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்க விட்டுக்கலாம். நான் வந்து லெமன் ஜூஸ் இந்த டைம்லேயே புழிஞ்சு விட்டுட்டேன். அதையும் நீங்கள் சேர்த்து தேவைன்னா தயிர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டைம் ஆட் பண்ணலை, உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் தான். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட ஆட் ஆகிற மாதிரி அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அரிசி அண்ட் சன்னாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் சுண்டல் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒயிட் சுண்டல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதனால தான் 2யும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த மசாலா கூட அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து 1 கப் அரிசி தான் எடுத்துருந்தேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சுண்டலுக்கு வந்து அளவு இல்லை, நம்ம அரிசிக்கு தான் அளவு வச்சுக்கணும். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டுட்டு எடுத்துட்டோன்னா டேஸ்டியான சன்னா பிரியாணி ரெடி ஆயிடும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.